மோடி மாதிரி ஒரு உண்மையான வாக்குறுதியை கொடுத்து தேச வளர்ச்சிக்காக இப்போ தமிழகம் வந்து 10-11 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுருக்காங்க. ஆனால் குஜராத்தை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 5 லட்சம் கோடி டெபாசிட் பண்ணி வச்சுருக்காங்க ஜப்பானில். பக்கத்து ஸ்டேட்டில் இப்போ உத்தரப்பிரதேசம்லாம் எவ்வளோ பின்தங்கிய மாநிலம் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி எவ்வளோ முன்னேற்றம் அடைஞ்சிருக்குது. இதுதான் பிஜேபி. ஆனால் விஜய் இந்த ஸ்டாலின் எல்லாம் ஒரே குட்டையில் ஊறின மட்டமாக தான் என்னை பொறுத்தளவில் ஒரே இதுதான். இவங்க வாக்குறுதி எல்லாமே பொய்யாக தான் இருக்கும். இவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்ய போகிறது கிடையாது. நீங்கள் நல்லா பாருங்கள், இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு என்ன சொல்ல போகிறீங்க? விஜயும் இன்னொரு ஸ்டாலின் தான் சொல்ல போகிறீங்க. திமுக பி டீம் தான் நாங்கள் ஏன் சொல்கிறோம்னா அதான் காரணம். இவங்களும் ஒரு ஏமாத்து அரசியல் தான். இதெல்லாம் மக்கள்கிட்ட ஒரு ஆசையை காட்டி ஒரு அதான் 2500 தரேன், 2000 2500, 3 சிலிண்டர்னா 6 சிலிண்டரு, எல்லாம் பொய்யான வாக்குறுதி தான். 5000 10,000. ஏற்கனவே கடனில் இருக்குது தமிழ்நாடுன்னு தெரியும். டாஸ்மார்க் கடையை கூட மூட முடியல இவங்களால். ஆனால் வாக்குறுதி எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கல்ல. கடனை வச்சுக்கிட்டு எப்படி கடன் கொடுக்க முடியும் திரும்பியும்?